தொடர்ந்து நம்ம தேவனுடைய சத்தியங்களை தியானிக்க வண்ணமா நம்முடைய மூத்த சகோதரருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். கடந்த வாரத்தில் நம்ம கடைசியாக கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கா? 1909 வருஷத்தில் கேட்ட ஒரு கேள்வி. 31ஆம் பக்கம் இருக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, 39. ஸோ இந்த 2 வசனங்களினுடைய அதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன கேள்வி? முதல்ல இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2, 38, 39. அப்போஸ்தலர் 2, 38, 39. அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. சரி, ஓகே. இப்போ இந்த கேள்வி என்னென்னா, அதாவது நீங்கள் இது முதல்ல அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா பேதுரு போன்றவர்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தை. அப்படி பேசும்போது நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தம் இப்போ என்ன சொல்கிறாரு? உங்களுக்கும் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கட்டாயமாக தேவன் கொடுக்குறாருன்னு சொல்லும்போது இப்போ கேள்வி என்னென்னா, அப்படின்னா எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் போகுமா? இல்லையா? நம்ம பல முறை படிச்சிருக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் மறுக்கப்பட்டது புறஜாதிக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வசனம் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் வாங்க, அப்போ நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாங்கிக்குவீங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க, அப்போ தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இன்னொரு தடவை வாசிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். அது ரொம்ப முக்கியமாக அந்த வசனத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டான். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தமா? மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பதில்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா? ஆனால் ரோமரெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? வாக்குத்தத்தங்களும் தேவாராதனைகளும் அப்புறம் உடன்படிக்கைகளும் புத்திர சுவீகாரமும் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. அதே வார்த்தை தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்குது. வாக்குத்தத்தமும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் எல்லா வாக்குத்தத்தமும் தேவன் கொடுத்தாரா, புறஜாதிகளுக்கு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்கிற பாருங்கள். ரீட் இட் ஓவர் டசன் டைம்ஸ். மோஸ்ட் பீப்புள் ஹாவ் ரீட் ஆஃப் டசன் டைம்ஸ். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டசன் தடவை நீங்கள் இதை திருப்பி படிக்கணுமா? சரியே, இந்த வசனத்தை ஒரு டசன் தடவை படிக்கணும். அரை டஜன் படித்தா கூட புரியாதுங்கிறார். சரியா? அப்போ நீங்கள் ஒரு டஜன் படித்தீங்கன்னா அதில் என்ன முக்கியமான ஒரு வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்? இப்போ ஒரு தடவை மறுபடியும் வாசிக்கலாம் அதே வசனத்தை. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் இது உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ளவர்களுக்கும் இது இருக்குதுங்கிறார். அப்படின்னா இப்போ அடுத்த டைட்டில் என்ன? தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிற ஒரு ஜனங்க இருக்கிறாங்க. அப்படின்னா ஏற்கனவே அழைப்புக்குள்ளே வந்திருக்காங்க ஒரு குரூப்பு. அவங்க வந்தபோதே ரொம்ப பக்கத்தில் இருக்காங்களா, கூப்பிட்டா என்ன ஆயிடுவாங்க? உள்ளே வந்துடுவாங்க. அது யார்? அதுதான் புறஜாதிகள். அப்போது தேவன் சொன்ன வாக்கு தத்தம் ஒரு குறிப்பிட்ட காலம் இஸ்ரேல் ஜனக்கு இருந்தது. அதை அவர்கள் மறுத்ததுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ வந்துருச்சு. அப்போ புறஜாதிகளுக்கும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த விடையை அவர் சொல்கிறார். அடுத்தது 1914 வருஷத்தில் கேட்ட கேள்வி 393ஆம் பக்கம் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி பாருங்கள். என்ன கேள்வினா, ஜஸ்டிஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட்ஸ் த்ரோன். அதாவது நீதியும் நியாயமும் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம். வசனம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது how could justice allow the innocent to suffer that guilty might go free? புரியல?
அதாவது நீதியும் நியாயமும் சிங்காசனத்தினுடைய ஆதாரம். அப்படிப்பட்ட ஒரு நியாயமான ஒரு நீதி எப்படி ஒரு பாவம் இல்லாதவரை தண்டனைக்கும் பாவம் உள்ளவர்களை தண்டனையிலிருந்து விடுதலைக்கும் எப்படி இது வழி நடத்துதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா புரியுதா? யாருக்கு தான் தண்டனை கிடைக்கணும்? பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தண்டனை. ஆனால் கிறிஸ்து எப்படி இருக்காரு? பாவம் இல்லாதவர். பாவம் இல்லாத தண்டனை கொடுக்கலாமா? அது நீதியா? அது நீதி இல்லைல்ல. அதைத்தான் கேட்குறாங்க. அப்போ பாவம் இல்லாதவருக்கு தண்டனை கொடுக்குதுன்னா அப்போ அது என்ன நீதி? அந்த நீதி கரெக்டாக வரலையே. பாவம் உள்ளவங்களுக்கு தான் தண்டனை. அப்போது என்ன சொல்கிறார்? ஜஸ்டிஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் காட்ஸ் த்ரோன். தென் ஹவு குட் ஜஸ்டிஸ் அலோவ் இன்னசென்ட் டு சஃபர்? எப்படி மற்ற அந்த ஒரு பாவமில்லாத எப்படி தண்டனைக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஆக்சுவலாக தேவனுடைய நீதி தான். கவனிங்க, தேவனுடைய நீதி தான். பாவம் பண்ணால் தண்டனை, நல்லது பண்ணால் அதுக்குரிய ஆசீர்வாதம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கிடைச்சது? பாவம் பண்ணால் தான் தண்டனை. இப்போ கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கா? பாவம் பண்ணால் தான் தண்டனை. அப்போ இயேசு கிறிஸ்து தான் அவர் பாவம் பண்ணல, அப்படியே தண்டனை கிடைச்சது. இதுக்கு விளக்கமெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது தான். தேவனுடைய பிளானுடைய ஒரு திட்டத்தினுடைய ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அது நல்லா மைண்டில் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன சொல்கிறா பாருங்க. காட்ஸ் ஜஸ்டிஸ் டிட் நாட் ஃபோர்ஸ் எனிதிங் அப்பான் அவர் லார்ட் ஜீசஸ். ஈவன் பைபிள் ஆர் காட் டிட் நாட் ஃபோர்ஸ் ஜீசஸ். முதல் பாயிண்ட்டை தான் சொல்கிறார். அதாவது வேதமும் தேவனும் இயேசு கிறிஸ்துவை போய் இந்த தண்டனையை வாங்குன்னு எந்த காலத்திலும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அப்படி ஃபோர்ஸ் பண்ணுனா அதுதான் நீதி என்ன ஆயிருமா? அந்த நீதிக்கு கரெக்டாக வராது. ஆனால் தேவனும் ஃபோர்ஸ் பண்ணல, வேதத்துள்ள தீர்க்க தரிசனங்களும் ஃபோர்ஸ் பண்ணல. தேவன் என்ன பண்ணிட்டாராம்? கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு என்ன பண்ணிட்டாராம்? முன்னாடி வச்சிட்டார். த பிளான் ஆஃப் காட்ஸ் பிளானை கொண்டு முன்னாடி வச்சிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரா? இந்த பிளானை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறார். ஸ்டடி பண்ணும்போது அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கு? தன்னை அன்றி இந்த உலகத்தில் ஜீவன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. புரியுது? ரட்சிப்பு தன்னை அன்றி இந்த பூமிக்கு ரட்சிப்பு இல்லைங்கிறத தேவன் என்ன பண்ணிட்டாரா? திட்டத்துக்குள்ளே வச்சிட்டார். இவரை கூப்பிட்டு சொல்ல, நீ போய் அப்படின்னா சொல்ல, திட்டத்தில் வச்சிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி he gave himself to ransom price. அப்படின்னா தானாக முன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். அப்படின்னா சட்டத்தினுடைய காரியத்தில் இதுக்கு சம்மந்தமே இல்லை. தானாக தேவனுடைய பிளானை பார்த்துட்டார். அந்த பிளானில் இப்போ பார்த்தீங்கன்னா தானாக அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது என்ன இன்ட்ரெஸ்ட்னா, அவர் ஏற்கனவே எங்கே இருக்கார்? இப்போது பரலோகத்தில் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கார். இப்போது ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறவங்க மாம்சத்தில் வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணுமா இல்லையா? இல்லையா? நம்ம ஒரு பெரிய பதவி வகிச்சாச்சு. பெரிய பதவியிலிருந்து கீழே இறங்குறதுக்கு நம்மளால் முடியுதா? ஆனால் கீழே வரணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அந்த கீழான நிலைமையை நாம் விரும்பினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அதை வெறுத்தோம்னா அதுக்குரிய சூழ்நிலைக்குள்ளேயே வரமாட்டோம். அப்போ கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, தானாக விரும்பி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அங்கே கீழே இறங்க முன் வரார். ஸோ அது என்ன அடிப்படை? இதைத்தான் நம்ம இப்ரேயர் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் அங்கே இருக்கார். ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய நேச்சரை பற்றி சொல்லும்போது இதுக்காகத்தான் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்ணார்? அவர் வச்சுட்டார். ஏன்னா கிறிஸ்து தானாக முன் அந்த பலியம் அந்த மனுஷனாக மாறுறதுக்கும் உலக ஜனங்கள் கையில் அடிபடுறதுக்கும் அவர் ஒரு சட்டத்தை பேஸ் பண்ணி அங்கே வரல. தேவனுடைய சட்டம் இதை சொல்லுது. ஆனால் கிறிஸ்து அந்த நியாயத்தையும் அந்த நீதியும் பேஸ் பண்ணி அவர் வரல. அவர் முக்கியமாக தேவனுடைய அன்பை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறார்? அவருடைய நீதியை, தேவனுடைய நீதியை அவர் பார்த்துருந்தாருன்னு என்ன இருக்கும் தெரியுமா? ஸோ இது செட் ஆகாது. ஏன்? பாவம் பண்ணால் தான் தண்டனை. அப்போ நான் பாவம் பண்ணல, அப்போ நான் தண்டனைக்குள்ளே போகிறக்கான வாய்ப்பு இல்லை. அது செட் ஆகாது இல்லையா?
அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா அன்பை கையில் எடுக்கிறார். தேவனுடைய அன்பை கையில் எடுத்து அந்த திட்டத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு தான் மரித்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறத தான் சொல்லும்போது தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருள். சந்தோஷம் எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வர்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் ஒரு சந்தோஷம். ஸோ சந்தோஷங்கிறது உயிர்த்தெழுதல், மரணம்ங்கிறது ஒரு சோகமான விஷயம். கிறிஸ்து சோகத்தை மரணத்துக்குள்ளே போயிட்டு உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு? சந்தோஷத்தை கொடுக்குறாரு. தான் தேவனுடைய திட்டம். இதை அவர் எந்த சட்டமும் அவரை என்ன செய்யலை, அவரை ஃபோர்ஸ் பண்ணல. நீ இந்த சட்டத்தின்படி இப்படித்தான் பண்ணணும்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணல. கிறிஸ்துவா மனமும் உலக ஜனங்களுக்காக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை செய்கிறார் அப்படிங்கிறதா அந்த கேள்வி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான கேள்வி. திடீர்னு யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்டான்னு வச்சுங்க, நம்மளால் என்ன செய்ய முடியாது. டக்குன்னு அந்த ஒரு சட்டத்தில் ஒரு செக் வச்ச மாதிரி ஆகிடும், அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையில் இங்கே பூமியில் வராரு, ஒரே கேள்வியில் நிறுத்திடலாம் இல்லையா? பாவம் செஞ்சால் தானே தண்டனை, அப்போ கிறிஸ்துவுக்கே அந்த தண்டனை அப்படின்னா தேவன் நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம்னா அந்த சிங்காசனத்தினுடைய நியாயம் நீதி என்ன? பாவம் செஞ்சால் தான் தண்டனை. ஆனால் கிறிஸ்து அப்படி செய்யலை. அப்போ அவர் அந்த நீதியை ஃபோர்ஸ் பண்ணி கிறிஸ்து வரல, அன்பில் ஃபோர்ஸில் என்ன பண்ணுறாரு? இப்போ அந்த அன்பு ஃபோர்ஸ் பண்ணுறது அது கூட தேவன் ஃபோர்ஸ் பண்ணலையா? யார் நம்முடைய காரியமாய் போவோம். ஸோ அதான் கேட்டிருக்கேன். ஸோ அடுத்தது 278ஆம் பக்கத்தில் ஒரு கேள்வி, 1913ஆம் வருஷம் கேட்ட கேள்வி. ரொம்ப சிம்பிளான கேள்வி, பட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சு வைத்து கொள்ள வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிற ஒரு கேள்வி. என்னென்னா, ஹூம் டு த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஈஜிப்ட் டிப்பிஃபை அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய முதற் பிறந்த குழந்தைகள் எதை முன்னடையாளப்படுத்துகிறார்கள்? இவ்வளோதான் கேள்வி. இஸ்ரேல் ஜனங்களுடைய மூத்த பிள்ளைகள் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ன்ஸுங்கிறது யார்? மூத்த பிள்ளைகள். இஸ்ரேல் ஜனங்களுடைய மூத்த பிள்ளைகள் யாரை முன்னடையாளப்படுத்துகிறாங்க? சிம்பிள். யாரை முன்னடையாளப்படுத்துகிறாங்க? திருச்சபையை இல்லையா? அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய முதற் பிறங்கள், இப்போ நாம. ஸோ திருச்சபை அது கிளியர். பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் ரெப்ரசன்ட் சர்ச்சு. ஆனால் அவருக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, த ஃபர்ஸ்ட் பார்ன் பாண்ட்ஸ் ரெப்ரசன்ட் த சர்ச் whose name is written in heaven. இதுதாங்க பாயிண்ட். சும்மா இது திருச்சபைங்க, இது திருச்சபைங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. அவங்களுடைய பேர் எங்கே இருக்கணுமா? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அதுக்கு விளக்கம் கொடுக்குறாருன்னா, 2 class of people called for the church. அது நமக்கு தெரியுமில்ல, யார் இது? 2 வகையான வகுப்பார் இப்போ கிறிஸ்துவுடைய சபையாக வர்றதுக்காக வர்றாங்க, அழைக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று மனவாட்டி, இன்னொன்று திரள் கூட்டம். ஸோ அது 2 வகுப்புமே வருது. பட் தே ஆர் டெடிகேட்டட் பை தி ஹோலி ஸ்பிரிட். அதாவது தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்குறார்? தேவையான ஒரு பரிசுத்தாவியை கொடுக்குறார். ஆனால் பரிசுத்தாவி வாங்கிட்டு அந்த பரிசுத்தாவியை தனக்குள்ளே வச்சு பயன்படுத்தக்கூடியவர்கள். அதனால தான் ஆவி எப்படி இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஆவி உற்சாகம் உள்ளது. அதனால் அப்போவே சொல்லிட்டாராம், இஸ்ரேல் ஜனங்களிலே 12 கோத்திரத்தில் தனியாக ஒரு கோத்திரம் எடுத்தார் பாருங்க, லேவி. என்ன சொல்கிறார்? லேவி என்னுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம். அவன் எனக்காகவே வேலை செய்கிறவன், அவன் உலக பிரகாரம் எதையும் அவன் பார்க்க மாட்டான் சொல்லிட்டு த ஹோல் ட்ரைப் ஆஃப் லேவி டிப்பிஃபைட் ஹோலி பீப்புள், டெடிகேட்டட் பீப்புள் சொல்கிறார். அப்போது இந்த கடைசி காலத்தில் கூட தேவனுக்கென்று சில முதற் பலன்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் எங்கே இருக்கணுமா? இப்போ நம்ம பேர் எங்கே இருக்குது? உங்கள் பேர் எதில் இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? திடீர்னு யாரோ ஒருத்தர் வர்றாங்க, உங்கள் நேம் எதில் இருக்குதுன்னு கேட்டால் ரேஷன் கார்டிலேம்போ இல்லைங்களா? இல்லைன்னா ஸ்கூலில் வேணால் ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆதார் கார்டுலேன்னு சொல்லுவோம், கரண்ட்டு பில்லுலேன்னு சொல்லுவோம். இங்கே எல்லாத்துலேயும் நம்ம பேர் இருக்குது, எங்கே இல்லை? அங்கே இல்லையா? இப்போ பிரச்சனை என்னென்னா, அங்கே பேர் எழுதியிருக்கணும்னா எப்படி எழுதுறது இல்லையா? த சர்ச் கிளாஸ் whose நேம் இஸ் written in heaven. அப்போ அங்கே பேர் எழுதியிருக்கணும்னா, இப்போ நம்ம இங்கே பேர் எழுதியிருக்கிறோம்? இங்கே குடியிருக்கிறோம் இல்லையா? கரண்ட்டு புக்கு இந்த வீட்டில் குடியிருக்கிறோம், கரண்ட்டு பில்லில் நம்ம பேர் இருக்குது. இங்கே கேஸ் அடுப்புலையும் பேர் இருக்குது, வீட்டு நம்பரில் பேர் இருக்குது. ஏன்னா எங்கே குடியிருக்கிறோம்? இங்கே குடியிருக்கிறோம். அப்படின்னா அங்கே பேர் இருக்குன்னு என்ன அர்த்தம்?
அங்கே குடியிருக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ அங்கே குடியிருக்கிறதுக்கு இந்த பூமியில் இருந்துட்டு இது எல்லாத்தையும் யார் வெறுத்துட்டு போகிறாங்களோ அவங்க பேர் எங்கே இருக்கும்? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவங்க தான் சர்ச் கிளாஸ், அவங்க தான் ஃபஸ்ட் பாண்ட்ஸ், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க? மேலே தான். இதுக்கு ஒரே ஒரு வார்த்தை பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன டைட்டில் கொடுத்தாங்கன்னா தேவனுடைய குமாரன். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான். ஆனால் அந்த பூமியில் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார்? அவர் மனுஷகுமாரன்னு சொன்னாங்க, அதுக்கு சில விளக்கம் கூட பார்த்தோம். ஆனாலும் அவர் தேவகுமாரனாக தான் இருந்தார். அப்போ இந்த பூமியிலேயே அவர் பிதாவினிடத்தில் பேசிகிட்டே இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா ரொம்ப நெருங்கிய ஒரு தொடர்பு யார்கிட்ட இருந்தது? பிதாவாகி தேவனிடத்தில் இருந்தது. அடிக்கடி ஜெபம் பண்ணுறது, அடிக்கடி தேவனுடைய கைடன்ஸை பார்க்குறது, அடிக்கடி தேவனுடைய திங்கிங், அவர் என்ன நினைப்பார் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறது. இதுதான் பக்தி. இந்த மாதிரி தான் கிறிஸ்து இருந்தார். இப்போ அதே மாதிரி இங்கே யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்துருந்தாரோ, கிறிஸ்துவுக்கு நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஒன்று, அவர் பாவம் இல்லை, நம்ம பாவத்தில் நிறைஞ்சிருக்கிறோம். இதுதான் வித்தியாசம் பூமியில். ஆனால் பாவத்தில் நிறைஞ்சிருந்தால் கூட கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். அப்படி அழைச்சிருக்கும் போது இங்கே இருந்துட்டு உலகத்தில் எல்லாத்தையும் வெறுக்கணுமா? உலகத்தினுடைய பாரம்பரியம், சடங்காச்சாரத்தெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? சொந்த பந்தம். ஒரு முறை நேற்று கூட எங்கே பேசினேன்? நேற்று பேசுனா ஆமாம், நேற்று தான் பேசினேன். அவர் கிறிஸ்துவுடைய தம்பி யோசேப்புக்கு மரியம்மாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி பிறந்தவங்க அவரை பார்க்குறதுக்கு வர்றாங்க. சொந்த தம்பியும் தங்கச்சி வராங்க. நாமளாக இருந்து என்ன பண்ணுவோம்? ஐயோ என் கூட பிறந்தவருங்க எப்படின்னா நம்ம பார்த்துருவோம். அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? கிறிஸ்து என்ன சொன்னார்? யார் எனக்கு சகோதரன்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் எனக்கு சகோதரன். இங்கே என்ன தெரியுமா நடக்குது? இப்போது நாம் பல சந்தர்ப்பங்களில் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்கள சகோதரரை ஏற்றுக்கிறது இல்லை, செய்யாதவங்கள சகோதரரை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு கிடப்போம். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. யார் பிதாவினுடைய சித்தத்தில் செய்கிறோமோ அவங்க தான் சகோதரர். இப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தை எப்படி இருந்து பாருங்கள். அப்போது இந்த பூமியில் இருக்கார், அப்போ கூட ஒரு சகோதரனை ஏற்றுக்கிறதுல கூட பிதாவை லிங்க் பண்ணிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த காரியத்தை செய்கிறார். சாப்பிட்ற சாப்பாடு சொன்னாங்க, சாப்பிடுங்க. அதுக்கு என்ன சொன்னார்? என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதா நான் செய்து முடிக்கிற போஜனம், நான் சாப்பிட்ற சாப்பாடுங்க. அப்போ சாப்பிட்றதுல கூட யாரை லிங்க் பண்ணுறாரு? இப்போ தேவனை. அப்போது பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் இது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்புடையதா இருக்குதா இல்லையாங்கிறத கவனித்து செய்கிறவர்களுக்கு பேர் தான் தேவனுடைய பிள்ளைகள், மூத்த பிள்ளை. அப்போ அவர் என்ன சொல்லுவாரா? என்னுடைய நேச குமாரன். அப்படின்னா இப்படி இருக்கிறவங்க பேர் தான் எங்கே இருக்கும்? பரலோகத்தில். பரலோகத்துக்கு போகிறவங்க தான் என்ன செய்வாங்க? பேர் அங்கே எழுதுவாங்க. போகிறதுக்கு பிரியம் இல்லாதவங்க பேர் எங்கே எழுதுவாங்க? இங்கே எழுதுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பத்திரத்தில் ஏதாவது பேர் கரெக்டாக இனிஷியல் கரெக்டாக போடு அப்படிம்பாங்க. ஏன்? இனிஷியல் மாறி போச்சுன்னா பத்திரமே என்ன ஆகிடும்? செல்லாததாயிருமே அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் திங்க் பண்ணுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது சொல்கிறார். அடுத்து 1910 வருஷம் ஒரு கேள்வி 149 பக்கம் இருக்குது. என்ன கேள்வினா 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கேள்வி கேட்குறான் இல்லையா? என்ன கேள்வி கேட்குறான் பாருங்கள், 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? இதை படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன செய்யணும்? உடனே நீ நியாயப்பிரமாணத்தை எல்லாம் படிச்சிருக்கியான்னு, அதை நான் சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கேங்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிற பதில், அவன் அவரை நோக்கி இல்லை 20ஆம் வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை என்ன என்றார். அதெல்லாமே சின்னதுலேருந்தே நான் கை கொண்டு தான் இருக்கேன், என்ன குறை? அதுக்கு என்ன சொல்கிறார்? நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண? ஏன் பின்னாடி வா. இதுக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் கூட இதே வசனம் தான். உன்னுடைய விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வா. நான் கேள்வி, இது ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. இது நமக்கு புரியலையா? நீ உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்றுட்டு என் பின்னாடி வான்னு சொல்கிறாரு, சிலுவை எடுத்துகிட்டு வான்னு. இது புரியலையா? ஆனால் கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்குறாங்க.
சரியா? சரி, இப்போ அந்த அந்த மனுஷனுக்கு புரிஞ்சுதா புரியலையா? அவன் புரியாதனால தான் என்ன ஆயிட்டான்? சங்கடப்பட்டு மனஸ்தாபப்பட்டு அவன் போயிட்டான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து புரியறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம கூட சில நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா ஒரு சங்கடம் மனஸ்தாபம் வந்துட்டு பேக் அடிச்சிடமா. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, ரசல் பிரதர் சொல்கிறார், இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ கற்றுக்குங்கிறார் நம்மளை. கிறிஸ்து சொன்ன சென்ஸு, அவர் என்ன ஒரு மைண்டு அடிப்படையாக சொல்கிறாருன்னா, மை ஒப்பீனியன், செல்லிங் அண்ட் கிவிங் புவர் be not done all at once. அதாவது அவன் ஏன் தெரியுமா ஓடிட்டான்? அந்த ஒரு பணக்காரன் ஏன் ஓடிட்டான்னா, வந்தோடனே என்ன கேட்குறான்? எல்லாத்தையும் நான் சுதந்திரிக்கிறதுக்கு என்ன வேணும்? உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு வாப்பா. உடனே இவன் என்ன நினச்சிட்டான்? உடனே விற்றுட்டு தரித்திரர் கொடுத்துட்டு உடனே வர சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டான். அவன் அதுக்கு தயாராக இல்லை, அதனால் ஓடிட்டான். ஆனால் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து சொன்ன சென்ஸ் அது இல்லையா? அதைத்தான் அவர் சொல்கிறார் பாரு. அதாவது செல்லிங் அண்ட் புவர் பி நாட் டன் ஆல் அட் ஒன்ஸ். நாட் டன் ஆல் அட் ஒன்ஸ்னா உடனடியாக அல்ல, பட் கிராஜுவலி. புரியுதா? உடனடியாக எல்லாத்தையும் கொடுத்துருந்தா இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லலை. நீ தொடர்ந்து என்ன பண்ண, கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட வா. அதுதான் கிறிஸ்து சொன்னார். இதை வந்து வேற ஒரு வசனத்தோடு அவர் லிங்க் பண்ணுறார். யுவர் மாடரேஷன் வில் பி மேனிஃபெஸ்டட் பிஃபோர் ஆல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு அதாவது தமிழ் எப்படி இருக்கும்னா, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். அப்போது சாந்த குணம் ஏன் அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணுறாருன்னா, யாருக்கு சாந்தமும் இரக்கமும் இருக்குதோ அவங்க தான் மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. சாந்தமும் இரக்கம் இல்லாதவங்க மற்றவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. சாந்த குணமும் இரக்க குணம் உள்ளவர்கள். அப்போது இப்போ பாருங்கள், நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். சாந்தம் இரக்கமும் உடனே வருதா? ஆனால் கோபம் மட்டும் எப்படி வருது? உடனே வருது. எரிச்சல் உடனே வருது. ஆனால் சாந்த குணமும் இரக்க குணமும் உடனே வர்றதில்லை. அது கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும். அதைத்தான் அவர் சொல்கிறார், நீங்கள் கிராஜுவலாக இந்த குணத்தை என்ன பண்ண டெவலப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வா. இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அவன் ஒரு அவசரக்காரன், சுயநலவாதியாக இருந்ததுனால கிறிஸ்து சொன்னதை கரெக்டாக அவனால் என்ன செய்ய முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. we are to use earthly things and opportunities with great moderation whenever necessary. சொல்கிறாங்க, எப்பப்போவெல்லாம் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அப்போது இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் தேவனுக்கென்று என்ன செய்யணும்? தொடர்ந்து பொறுமையோடு இந்த காரியத்தை செய்யணும். அப்படி சொல்லிட்டு யார் இங்கே ரெஃபர் பண்ணுறாருன்னா, பரிமள தைலத்தை கிறிஸ்துவுடைய பாதத்தில் ஊற்றிச்சு பாருங்க இந்த அம்மா, மரியாள். அந்த அம்மாவை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். இந்த அம்மா பாருங்கள், தன்னுடைய கையில் வச்சுருந்த அவ்வளோ பெரிய நலதம்ங்கிற ஒரு தைலத்தை என்ன பண்ணுச்சு? கிறிஸ்துவக்கிட்ட அது ஊற்றுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலையிலிருந்து தான் ஊற்றிருக்கு. அப்போது அது வந்து எவ்வளோ பெரிய அதனுடைய விலையெல்லாம் நம்ம படித்தோம், ரொம்ப மிகப்பெரிய விலை. அதையெல்லாம் ஊற்றி அந்த அம்மா வந்து கிராஜுவலாக தான் என்ன பண்ணுச்சு? அந்த வீடு முழுவதும் அது நிறைந்தது. அது நிறையும் போது தான் என்ன ஆகி போச்சுன்னா, யூதாஸ் காரியத்துக்கு ஒரு பிரச்சனை. அப்போ தான் இது விற்று பணம் 300 பணத்துக்கு கொடுத்துருக்கலாம். அப்போ கிறிஸ்து சொல்கிறார், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இவள் வந்து. அப்போ அடக்கம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? அந்த பர்ஃப்யூம் போடுவாங்க இல்லையா? அதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? செய்யுது. அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு இப்போது அந்த அந்த தைலம் ஊற்றப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போது சரீரம் யார்? நாம் தான். இந்த சரீரத்தை இப்போ அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்ணணும்னா இதுக்குள்ளே தைலம் என்ன பண்ணணும்? அப்போ யாருக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்குதோ அவங்க தான் சாந்த குணமாக இருப்பாங்க. யாருக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்குதோ அவங்க தான் மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். ஸோ அதை அவன் கரெக்டாக செய்வாங்க. இதை வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியாதனால அந்த பணக்காரன் என்ன ஆகிட்டான்? அவரை விட்டு அவன் போயிட்டான். சரிங்களா? இது ஒரு அடுத்தது தேவனுடைய பிரதான திட்டத்தை மையமாக கொண்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வி எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியாது, ட்ரை பண்ணுவோம். when does the day of atonement close அப்படின்னு ஒரு கேள்வி. when does the day of atonement close? ஏதாவது புரிஞ்சுதா? the day of atonementங்கிறது என்ன?
பாவ நிவாரண நாள் எப்போ முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாவ நிவாரண நாள்னா என்னென்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நம்ம தனியாக ஒரு சப்ஜெக்டாக இனி எல்லாருக்கும் எடுக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தேவன் ஒரே ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணாராம். அதுக்கு பேர் தான் என்னது? பாவ நிவாரண நாள். இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்னா அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டோன்மெண்ட்டை வந்து அந்த வார்த்தையே ரசல்பர் சொல்கிறது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குது, கட்டி இருக்கிறாங்கன்னா அட் ஒன் மென்ட். அட் ஒன் மென்ட்னு என்ன அர்த்தம்னா ஒப்புரவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். யாரோட? தேவனோட. அப்போ தேவனோட ஒப்புரவாக்குதலுக்காகவே ஒரு நாளை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஃபிக்ஸ் பண்ணார். அந்த நாளில் முக்கியமாக என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? ஒரு இளம் காளையை முதல்ல அடித்து அதனுடைய மாംசத்தை சுட்டு அதனுடைய ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி மேலே தெளிச்சுட்டு வருவார் பிரதான ஆசாரியர். இது யாருக்காக? ஆரோனுக்கும் ஆரோனுடைய குடும்பம் எல்லாத்துக்காக அடிக்கப்படுற ஒரு. அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வெள்ளாட்டு கடாவை என்ன செய்வாங்க? அதே மாதிரி அடித்து கொண்டு போய் அங்கே பலி செலுத்துவாங்க. ஸோ அட்டோன்மெண்ட் டேயில் முக்கியமாக செய்ய வேண்டியது 2 தான். இளம் காளை, வெள்ளாட்டு கடா. இந்த 2 பலியை செலுத்தி முடிச்சுட்டா இப்போ உலக ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த உள்ள தெளிச்சிட்டாலே போதும். தேவன் இப்போ இந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது உயிர். உயிரினுடைய மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்குது? ரத்தம். அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் தெளிச்சோடனே தேவனுடைய ஜஸ்டிஸ் திருப்தி ஆயிருமா. ஸோ இந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக இந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சு? தெளிக்கப்பட்டாச்சு. வெளியே வந்து இஸ்ரேல் ஜனங்களை மோசையும் ஆரோனும் ஆசீர்வதிப்பான். இதுதான் அந்த அட்டோன்மெண்ட். இது வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிழல். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இது அட்டோன்மெண்ட்டு, ஒப்புரவாக்குதல். அந்த ஒப்புரவாக்குதல்ங்கிறது என்னென்னா இங்கேயும் ஒரு காளையும் ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் அடிக்கப்படணும். அப்போ இங்கே காளை யார்? கிறிஸ்துவ. வெள்ளாட்டுக்கடா யார்? சபை. அப்போ கிறிஸ்துவும் சபையும் எப்போ முழுமையாக தங்களுடைய பலியை செலுத்தி முடிக்கிறாங்களோ அது வரைக்கும் அந்த அட்டோன்மெண்ட் என்ன ஆகிட்டு இருக்கும்? பாவ நிவாரண நாள். ஸோ அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் இஸ் 24 hours லிட்ரலி இன் இஸ்ரேலைட்ஸ் லைஃப். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 24 hours கொண்ட நாள் தான் அந்த ஒரு டே ஆஃப் அட்டோன்மெண்ட். பட் நவ் இட் வாஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் அவர் லார்ட் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங். இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் அது ஸ்டார்ட் ஆகி புல்லக்கு, அந்த ஒரு இளம் காலை, அது சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டாச்சு முதல் வருகையில் முதல்ல. அதுக்கப்புறம் வெள்ளாட்டுக்கடா அது என்ன? இப்போ இந்த சுவிசேஷம் முழுவதும் அந்த திருச்சபையினுடைய பலி. அதுக்கு எப்படி கூப்பிடுறோம்? சர்ச் இஸ் இன்வைட்டட் டு ஷேர் வித் கிரைஸ்ட் இன் இஸ் சாக்ரிஃபைஸ். சபையை தேவன் எதுக்கு கூப்பிட்றாரா? ஏற்கனவே இளங்காலை பலியிடப்பட்டிருக்கு, அந்த கிறிஸ்துவோடைய பலியோடு நீங்கள் என்ன ஆயிருங்க? சேர்ந்துருங்க. சர்ச் இஸ் இன்வைட்டட் டு ஷேர் வித் கிரைஸ்ட். ஸோ அப்போ பாருங்க, இந்த அட்டோன்மெண்ட் டே இஸ் ஸ்டில் கோயிங் ஆன். இப்போ வரைக்கும் அட்டோன்மெண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? ஏன் இன்னும் சபையினுடைய இலக்கம் முடியல. அட்டோன்மெண்ட் ஒர்க் இஸ் நாட் எட் ஃபினிஷ்ட். அப்புறம் அதே அட்டோன்மெண்ட்டில் நாட் ஓன்லி சாக்ரிஃபைஸ், அதாவது பலி செலுத்துறது மட்டும் இல்லையா, பட் ஆல்சோ கிவிங் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதமும் கொடுக்குற வேலை. அப்போது இந்த சுவிசேஷம் முடிஞ்சோடனே அடுத்து எது ஸ்டார்ட் ஆகுது? இப்போ உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற வேலை. ஸோ இது தொடர்ந்து நடைபெறும். த ஹோல் 1000 years சொல்கிறார். மெரிட் ப்ராசஸ் கோயிங் ஆன் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது உலக ஜனங்கள் மறுபடியும் தேவனோடு சேருவதற்கு இங்கே ஒரு ஒப்புரவாக்குதல் இங்கே முதல்ல நடக்கணும். இது நடந்து முடிஞ்சால் கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து உலக ஜனங்களை தேவனோடு என்ன செய்வாங்க? ஒப்புரவாக்குவார்கள். ஸோ இன்னும் அந்த அட்டோன்மெண்ட்டு என்ன ஆகலை? முடியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த வெள்ளாட்டுக்கடாவினுடைய இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆட்டுக்கடா பலியே என்ன பண்ண மாட்டேங்குது? செலுத்த மாட்டேங்குது. அந்த கண்டிஷன் இருக்கு. ரைட். அடுத்து 1911 வருஷத்தில் ஒரு கேள்வி, 29ஆம் பக்கம். என்ன கேள்வினா, புரிஞ்சுக்க முடிஞ்சா பாருங்க. லிட்டரல் பாபிலோன் was built on the literal Euphrates, while mystic Babylon
sits on the mystic Euphrates. புரியுதா? லிட்டில் பாபிலோன்ங்கிறது இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய பாபிலோன் ஐபிராத் நதியின் மேல் கட்டப்பட்டது. அங்கே இப்போ இங்கே ஒரு பாபிலோன் இருக்கு. இது என்ன பாபிலோன்? இங்கே இருக்கிற பாபிலோன் இது பேர் சபைகள். பாபிலோன்கிறது ஆர்சியும் ப்ராட்டஸ்டன்ட். இது அப்போ அங்கே அது ஒரு ஐபிராத் நதியின் மீது கட்டப்பட்டது. அப்படின்னா இந்த பாபிலோன் கூட ஏதோ ஒரு நதியின் மீது தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அது தெரியுது. பட் தென் வாட் இஸ் மைஸ்டிக் ரிவர்? அந்த நதியில் வர தண்ணி எதை குறிக்குது? அந்த பாபிலோன் யூப்ரட்டிஸ் நதி மேலே கட்டப்பட்டது. அப்புறம் தெரியுமில்லையா பாபிலோன் அழிஞ்சது தெரியுமில்லையா? யூப்ரட்டிஸ் நதியை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. வெளியே போனோன்னு கோரேஸ் ராஜாவுடைய படைகள் உள்ளே பூந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். இங்கேயும் அதே மாதிரி ஒரு பாபிலோன் இருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா, இங்கே நதி எதை குறிக்குது? ஒரு க்ளூ கொடுக்குறேன். இங்கேயும் நதி டைவர்ட் பண்ணப்பட்டிருக்குது. சத்தியமா? அது அது அதனால தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே சொல்லப்படுற நதி எதை குறிக்குது? நம்ம சாதாரணமாக தண்ணின்னா ஜனங்களையும் சொல்கிறோம், அப்புறம் பரிசுத்தாவிக்கும் சொல்லியிருக்கோம், வசனத்துக்கும் சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல த மிஸ்டிக் பாபிலோன் வாஸ் சிட் ஆன் த மிஸ்டிக் ரிவர். அது எங்கே? அதுக்கு வசனமே இருக்கு. பார்க்கலாம், அப்படி லிங்க் வரணும். அதுதான் நமக்கு என்ன பேர் சொல்லுங்க. அதுதாங்க பாயிண்ட். வெளிப்படுத்தல் 17:15 பாருங்க, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற திரளான தண்ணீர்களை கண்டாயே வசனம் கொடுக்குறார். அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஸோ திரளான தண்ணீர்கள் இது எதை குறிக்குது? ஜனங்க. அப்படின்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் எதை பேஸ் பண்ணியிருக்குதான்? இன்னும் சொல்ல போனா அதாவது ஆர்சி நம்ம மகாபாபிலோன் அது ஜனங்களை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தோடனே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைவர்ட் ஆயிடுச்சான். டைவர்ட் ஆனதுனால தான், கவனிங்க, டைவர்ட் ஆனதுனால தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வீதிக்கு சபை, மற்ற எல்லா சர்ச் சிஸ்டம் வந்தது. காரணம் என்னென்னா, மெயினாக பாபிலோன்கிற ஆர்சியிலேருந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ டைவர்ட் ஆயிடுச்சு. இதில் என்ன ஆச்சரியம்னா, டைவர்ட் ஆனது நேராக போய் தேவனிடத்துலாம் சேரல, அது வேற எங்கேயோ போயிடுச்சு, வேற எங்கேயோ பக்கம் டைவர்ட் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் இவருக்கு உள்ள பூந்தான்னு பாருங்க, கொஞ்சம் எது வரைக்கும் தண்ணி வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ண சொன்னார். முழங்கால் அளவுக்கு தண்ணீர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி எல்லாம் அதாவது வத்தி போனோன்னு உள்ளே போயிருங்க. அப்போ இங்கேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ஆர்சிலையும் இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கு, வெளியிலையும் தண்ணி என்ன இருக்குது, இப்போ டைவர்ட் ஆயிருக்கு. சரியா? இந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து இதுக்கு என்ன கொடுக்க போகிறாருன்னா, ஒரு அழிவை கொடுக்க போகிறார். இது எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க. அமெரிக்காவில் இப்போ பிரதர் ரசல் என்ன சொல்கிறார், ஒரு நிகழ்ச்சி சொல்கிறார். பாஸ்டன் அப்படிங்கிற ஒரு நகரில் இவருடைய எடிட்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர், இந்த பத்திரிகையெல்லாம் எடிட் பண்ணுறவர் பாஸ்டனில் ஒரு சர்ச்சுக்கு போனார். அங்கே போனபோது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி சர்ச்சு. அங்கே போனபோது ஏறக்குறைய 4000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாட்டுக்கிட்டெல்லாம் பாடும்போது எல்லாம் கொஞ்சம் பேர் எந்திரிச்செல்லாம் என்ன ஆகிட்டாங்களா, போயிட்டு கடைசியில் 40-50 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. இவர் கேள்வி கேட்டிருக்கார், இன்னும் இவ்வளோ பெரிய சர்ச்சில் இருக்காங்க, கடைசியில் முடிவில் ஒருத்தருமே இல்லையே அப்படிங்கும்போது ரசல் பிரதர் அதுக்கு ரிப்ளைட் அப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போவே வசனம் கிடைக்காத பஞ்சம் என்ன ஆயிடுச்சு, வந்தாச்சு. ஜனங்கள் எல்லாம் இப்போ அங்கேருந்து என்ன ஆகிறாங்க, இப்போ டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. வசனம், ஐ திங்க் தோஸ் பீப்புள் வாண்டட் டு ஹியர் சம்திங் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட் சொல்கிறப்போ, அந்த ஜனங்க ஏதாவது ஒரு கடவுளுடைய வசனத்தை கேட்கணும்னு விரும்புகிறாங்க, பட் அது இங்கே இல்லை. ஸோ டைவர்ட் ஆகிறான். அப்போது இந்த ஜனங்கள் தான் டைவர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் கொடுக்குற விஷயம். கம்பேரிங் வித் ஸ்பிரிச்சுவல் வித் நேச்சுரல் பர்த் 1911 வருஷத்தில் கேட்ட கேள்வி 39ஆம் பக்கம் இருக்குது. வாட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஷுட் வி எக்ஸ்பெக்ட் அட் தி பிகட்டிங் அண்ட் வாட் இஸ் குயிக்கனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நேச்சுரல் பர்த்து சாதாரணமாக பிறக்கிறதோட நம்ம ஆவிக்குரிய பிறப்பை கம்பேர் பண்ணும்போது என்ன மாற்றம் நமக்குள்ள, வாட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஷுட் வி எக்ஸ்பெக்ட், நமக்குள்ள என்ன மாற்றம் வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. ஆக்சுவலாக இன்னும் அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆவிக்குரிய சரீரத்தில் போகிறதுக்கு இங்கே நம்ம என்ன விதமான ஒரு மாற்றம் நமக்குள்ளே இருக்கணும்.
இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம். என்ன மாற்றம் நமக்கு இருக்கணும்? நிறைய பதில் இருக்கு. என்ன பதில்? புது சிருஷ்டி. அதான் அதனால சொல்கிறேன் நிறைய பதில் இருக்குன்னு. பட் முக்கியமான பதில் அவர் சொல்கிற பாருங்க, if we are begotten of Holy Spirit, நம்ம பரிசுத்தாவினால ஜனிப்பிக்கப்பட்டிருந்தால் we may have some consciousness of it, நமக்குள்ளேயே அந்த உள்ளுணர்வு இருக்குமா? நம்மகிட்ட பரிசுத்தாவி இருக்குது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்கும். பட் அவுட்வர்ட் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இது என்ன ஆகாதுன்னா வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் நமக்கே தெரியுமா ஒரு சிம்பல். என்ன சிம்பல்னா, இஃப் வி ஆர் பிகாட்டன் அவர் மாரல் பாடிஸ்ங்கிற நம்முடைய சாதாரண சரீரம் நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்ற பாரு, எனர்ஜைஸ் அஸ் இன் த லார்ட் சர்வீஸ். ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய வேலையை செய்யணும்னு நம்ம அந்த உந்துதல் நமக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்குமா? இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? கடவுள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று கடவுளுக்காக செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட என்ன ஆவி இருக்குது? அந்த உந்துதே இல்லாமல் அப்படியே போகிறது வாரது உட்கார்றது எந்திரிக்கிறது இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது என்ன ஆவி? கன நித்திரையின் ஆவி. எதை பற்றியும் கண்டுக்காமல் இருக்கிற ஒரு நிலம். அந்த ஆவியை தேவன் மதிக்கவே மாட்டார். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒருவேளை அந்த ஆவி நமக்குள் இருந்துச்சுன்னா அது நம்மளை தூண்டிகிட்டே இருக்குமா? ஏதாவது ஒன்று கடவுளுக்காக செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு தூண்டும். அப்புறம் வாண்ட்ஸ் டு ஹாவ் டு லவ், அது அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் அந்த உள்ளுணர்வு. வாண்ட்ஸ் டு சர்வ் காட், கடவுளுக்கு வேலை செய்யணும்னு அந்த உள்ளுணர்வு சொல்லும். அண்ட் ஆல்சோ த பிரதர், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சர்வ் பண்ணணும்னு சொல்லும். டு டூ குட் டு ஆல் மேன் ஆஸ் வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லா இடத்துலையும் நல்லது தான் செய்யணுங்கிறது அந்த உள்ளுணர்வு என்ன பண்ணுமா சொல்லும். இதுதான் நம்மக்கிட்ட பரிசுத்தாவி இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம். இதுதான் நம்மக்கிட்ட பரிசுத்தாவி இருக்கிறதுக்கு அடையாளம். அது அந்த உள்ளுணர்வே நமக்கு சொல்லிக் கொடுக்குமா? எப்படி கடவுளுடைய வேலை செய்ய, கடவுளுக்காக ஏதாவது பண்ணு, கடவுளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணு, ஏதாவது ஒன்று இழந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்குமா. அந்த சுயநலம் என்ன பண்ணால், போகாதே வராத இங்கிரு அப்படியே இரு, நீ எதையும் கொடுக்காத, உனக்கு மட்டும் சாப்பிட்டுக்கோ, எல்லாம் வச்சுக்கோ அப்படி சொல்லுமா. அது என்ன ஆவி? அது உலகத்தினுடைய பிசாசினுடைய ஆவி. ஆனால் பரிசுத்தாவி ஏதாவது கடவுளுக்காக செய்யணும் தூண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. தேவனுடைய வேலை இங்கே நடக்கணும். ஆனால் மாம்சத்தில் இருக்கிறோம், நடக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் அந்த ஆவியை நம்ம கொடுக்குறாரா, கொடுத்து நடக்க வைக்கிறார். கொடுத்தும் நம்ம நடக்கலைன்னா அதுக்கு தான் வசனம் சொல்லுது, நீங்கள் பெற்ற ஆவியை என்ன பண்ணாதீங்க, அவித்து போடாதீர்கள். நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், அவிச்சிடுவோம், நாமளும் அவிஞ்சு போயிடுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது சொல்கிறார். அடுத்து 1913ஆம் வருஷம் கேட்ட கேள்வி 29ஆம் பக்கம். அது ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இன்டர்நேஷ்னல் பைபிள் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் IBSA, நீங்கள் ஏன் எதுக்குமே பணமே வாங்க மாட்டேங்கிறீங்க? எந்த ஒரு மீட்டிங்னாலும் நீங்களே போட்டு செஞ்சுக்கிறீங்க, நீங்கள் யார்கிட்டையுமே காசு வாங்க மாட்டேங்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த காசு வாங்காமல் நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்களே, இதுக்கு ஏதாவது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குதா? என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் இதுக்கு பதில்? இப்படி ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, என்ன சொல்லலாம்? அதெல்லாம் எனக்கு வாங்கணும்னு ஆசை தாங்க, ஆனால் எங்கள் மூப்பர் வேண்டாங்கிறாரு, எப்படி சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்லலாம். அப்புறம் நியாயமான பதில் தான். ரசல் பிரதருடைய பதில் பாருங்கள். நம்ம யாருடைய வேலை செஞ்சுட்ருக்கோம்? அவர் காட் இஸ் வெரி வெரி ரிச் காட். ரொம்ப பணக்கார கடவுள் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோல்டு சில்வர் எல்லாம் யார் வருது? எல்லாமே அவர் வருது. அவர் வேலையை செய்யறதுக்கு அவருக்கு தெரியும், சரிங்களா? அவர் வேலையை அவர் செஞ்சிருவார். எப்போ தேவையோ அதை அவர் என்ன பண்ணுவார், அதை அவர் கொடுத்துருவாரா. அது என்ன சொல்கிறாருன்னா, இஃப் ஹி நீடட் மணி ஹி வுட் நாட் நீட் டு ஆஸ்க் யூ. பணம் வேணுன்னா அவர் உங்கள்கிட்டலாம் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். அவர்கிட்ட இருக்குது நிறையா, ஏற்ற காலத்தில் அதை கொண்டு வந்து அவர் சேர்த்திடுவார். ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்டையும் போய் என்ன பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம். அது சரியான நேரத்துக்கு
தேவன் அதை ப்ரொவைட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் மட்டும் நீங்கள் வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறார். சரியான நேரத்துக்கு அதை தேவன் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் மட்டும் இருக்கணுமா. ஆனால் சரியான நேரத்தில், ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இப்போ பாருங்கள், நமக்கே சில சூழ்நிலையில் நம்ம நினச்சது நடக்கவே மாட்டேங்குது. நிறைய முயற்சி பண்ணுறோம், நடக்கவே மாட்டேங்குது. உடனே நமக்கு என்ன சோறு வந்துடுன்னா, நம்ம கடவுளுக்கு ஒன்றும் முடியல போல் இருக்கு. இதெல்லாம் தான் அதுக்கு. அவர் காட் இஸ் வெரி ரிச் காட், ஹெவன்லி ஃபாதர், எல்லாமே அவரோடது. ஆனால் என்னென்னா, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கிறதுக்காக சில நேரத்தில் என்ன செய்வாராம், இந்த மாதிரி சில சூழ்நிலைகளை கொடுப்பார். ஆனால் எப்போ கொடுக்கணுமோ சரியாக அதை செஞ்சு முடிச்சிருவார். பிகாஸ் அவர் ஃபாதர் இஸ் வெரி ரிச் காட் சொல்லி முடிக்கிறார். அவர் யார்ட்டையுமே காசு கேட்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அவருடைய வேலையை அவர் செஞ்சிருவார், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அடுத்தது 1908 வருஷத்தில் ஒரு கேள்வி 261 பக்கம் கேட்டிருக்கார். அதாவது ஏனோக்கு மரணத்தை காணாமல் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. இப்போ கேள்வி என்னென்னா, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? பரலோகத்துக்கா, அல்லது வேற எங்காவது தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, அல்லது உண்மையாலுமே எடுத்துக்கொள்ளத்தான் பட்டாரா? ஏன் இந்த ஒரு கேள்வி இருக்குதுன்னா, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிறதோடு நிறுத்திட்டார் ஒழிய. அப்போ நம்ம பைபிள் என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருமே செத்து போனால் தான் அடுத்தது வரப்போகிறாங்க. ஆனால் அவர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அப்போ அவர் மரணத்தை பார்த்தாரா, அது ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி கேள்வி, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்குரிய விடையை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமாம்.